ஐயா, என்னையா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை மாணிக்கம், இவ்வளோ நாளாக என் பையன் குடிக்காம இருந்தான். இப்போ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என் உடம்புல இருந்து உயிர் போகிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு துணையை சேர்த்து வச்சுட்டு தான் போனோம். இதுவரையும் என் பையன் என் பேச்சை மீறினதே இல்லை. இந்த கல்யாண விஷயத்துலையும் அவன் அப்படியே இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நடக்கும்யா. சின்னையா அவங்க பேச்சை தட்ட மாட்டாரு. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நல்லதே நடக்கும். அருண், ஜானகி இறந்து போய் இந்தான்னு 6 வருஷம் ஆயிடுச்சு. அவள் கற்பனையில் வாழ்ந்தது போதும். உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளைய வாழ்ந்து காட்டு, அதான் இப்போ வேணும். ஜானகி என்னால் மறக்க முடியாது அத்தை. எல்லாத்துக்கும் மனசு தான்ப்பா காரணம். ஜானகிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அத்தை. ஜானகி அக்கா உங்களை வேற கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னாதானே அது துரோகமாகும். அவங்க தான் இப்போ இல்லையே. இதை பாருங்க, ஜானகி அக்கா ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் அவங்க இல்லைன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை விட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பைத்தியக்காரத்தனம். 6 வருஷமா என்ன நடக்குதுன்னு தெரியாம, எப்படி இருக்குதுன்னு தெரியாம அக்காவோட படத்தை வரைஞ்சிக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. இனி அப்படி இருக்க வேணாம். மற்றவங்களுக்காகவாச்சும் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீ ஒத்துக்கலனா உங்கள் அப்பாவோட உடம்பு மனசும் பாதிக்கும்பா. என் தம்பி உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்தான், நீ அவனை அழ வச்சு பார்க்க போறியா? இல்லை அத்தை, எங்கள் அப்பா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட அவருக்கு நான் மகனே இல்லை. பாசம் உனக்கு இருக்குல்ல, உடம்பு துடிக்குதுல்ல, அப்புறம் ஏன்டா பேசாமல் இருக்க? வாயை திறந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லண்டா. ம், சரி அத்தை. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள் அப்பாட்ட வந்து சொல்லு. உனக்கு கல்யாணம்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். வா. தேவி, உடனே புறப்பட்டு வா. நீ வந்த அப்புறம் விஷயத்த சொல்றேன், உடனே வா. ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமாம்மா, என் தங்கச்சிங்க மச்சின எல்லாம் வராங்க. நீ என்ன பண்ற? உங்க அப்பாட்ட போய் சொல்லி எல்லாரும் தங்குறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ற. சரிங்க ஐயா, நான் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடே சந்தோஷமா இருக்க போகுது. அட தேவி அம்மா, தேவி அம்மாவை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, வேலைக்காரனா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இப்படி பக்கத்துல வந்து நிக்க கூடாது. என்ன புரியுதா? கோவிந்து, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யோ வாயா இங்க. அம்மா இதோ வரம்மா. வேலைக்காரங்கிட்ட உனக்கு என்னையா பேச்சு? இல்லம்மா, ஆறுதலா 4 வார்த்தை. வந்த இடத்துல எதுக்குமா பிரச்சனை? ஆ, ஏன் பேச்சு இருக்கிற இடத்துல நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இது நான் பிறந்த வீடு, இங்க நான் வச்சதுதான் சட்டம். பிறந்த இடத்துல மட்டுமா? போற இடம் வர இடம் எல்லா இடத்துலயும் நீ வச்சதுதான் சட்டம். யோ என்ன, நான் கோடு கிழிச்சா தாண்டவே கூடாது. அது உங்களுக்கும் சரி, இதோ பின்னாடி நிக்கிறாள் என் பொண்ணுக்கும் சரி. என்ன புரிஞ்சுதா? நான் முன்ன போனா நீ பின்ன வரணும், நான் திரும்பினா நீ நிக்கணும். புரிஞ்சு நடந்துக்கோ. வாயா. என்னக்கா, வானு கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவ? வானு கூப்பிடுற மாதிரியா செஞ்சிருக்க? காலை வச்சோனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட. சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஏன் ஆம்பளைங்கள்ட்ட அடங்கி போக கூடாதுன்னு தான் நீ கல்யாணமே பண்ணிக்கல? ஏதோ பெண் சுதந்திரத்தை பத்தி பெருசு பெருசா பேசுவ. நீ நினைக்கிறத நான் பண்ணா உனக்கு ஏன் பிடிக்கல? பெண் சுதந்திரம்ன்றது ஆண்களுக்கு இருக்கிற உரிமையை பறிக்காம இருக்கிறது தான். அதுக்காக உன் ஹஸ்பண்ட நீ கை நீட்டி அடிச்சிருவியா? இவங்க சப்போர்ட் பண்றாங்களா பிளான் பண்றாங்களா? இன்னைக்கு இன்னொரு கணமும் பழுத்துரும் போலயே.